ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. கரங்களை தட்டி வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய நீதியை தேடுங்கள். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இயேசு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. என்ன தேட வேண்டும்? தேவராஜ்யத்தை தேட வேண்டும். தேவராஜ்யம் என்றால் என்ன? தேவனுக்கு விருப்பமானவைகளை தேட வேண்டும், தேவன் சொன்னவைகளை தேட வேண்டும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை தேட வேண்டும். தேவனுடைய நீதியை தேடுங்கள். இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்த விதிமுறைகளை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதை தேடும்போது அதற்குள்ள மறைந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் ஆடட் அப்படின்னு போட்டிருக்கு. இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஃப்ரீ. சில ஷாப்பிங் மாலில் போனீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ, ஒன்று வாங்கினீங்கன்னா 2 ஃப்ரீ. ஆனால் ஆண்டவர் இங்கே அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு இலவசமாக கொடுக்கறது எது? நம்ம அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது தேவராஜ்யத்தை தேட வேண்டும்.
ஏனென்றால் உலகத்தில் ஒரு மனிதன் எல்லாம் வைத்து கொண்டும் தேவராஜ்யத்தை இழந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை வீண். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே இல்லை. அது மொத்தத்தில் லாஸ் ஆயிரும், ஹெவி லாஸ், நரகத்துக்கு போயிடலாம். அதனால ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கண் உடையவனா நீ நித்தியத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு கை உள்ளவனா நித்தியத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ நித்தியத்தை இழந்துடக்கூடாது. ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் சிலுவையில் இயேசு கொடுத்துட்டார். இயேசு நமக்காக அதை கொடுத்துட்டார். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குரியதாக இருக்கிறது. இப்போ நம்ம தேட வேண்டியது என்ன? அவருடைய ராஜ்யத்தை தேடணும். ரெண்டாவது, அவருடைய நீதியை தேட வேண்டும். தேவ நீதியில் வாழுங்கள் என்பதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதியில் வாழ பழக வேண்டும். அப்போ இந்த தேவனுடைய நீதியில் வாழ்வது போல இருக்கிற சில காரியங்கள் இருக்கு. என்ன நீதினா, முதலாவது சுயநீதின்னு ஒன்று இருக்குது. என்ன நீதி? சுயநீதி. எனக்கு சரியா தெரியும், எனக்கு அது சரிதான் என்று நாம் அதிலே நடப்போம். அது தவறு என்பதை நான் உணர்ந்தேன், அது ஒரு வெளிப்பாடாக கிடைத்தது. எனவே அதைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் எல்லாரையும் தூக்கி எடுக்கும் இந்த வசனம், இந்த ஆண்டுடைய வார்த்தை. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இரண்டாவது, பாரம்பரிய நீதி என்று இருக்கிறது. பாரம்பரியமாய் ஒரு நீதியிலே வந்திருப்போம், அந்த நீதியில் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அது நாங்கள் எங்களுக்கெல்லாம் இதாங்க கரெக்டு. பாரம்பரிய நீதி. சிலருக்கு குடும்ப நீதின்னு ஒன்று இருக்கும், சில குடும்பத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கும். எங்கள் குடும்பம்லாம் இப்படி தான் இருப்போம், குடும்ப நீதி. சரியா? அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி உறவினர்களை கூட சேர்த்துக்கலாம். அதை இல்லைன்னா அதை அடுத்த நீதியாக போடலாம். குடும்ப நீதி, உங்கள் குடும்ப நீதி. அடுத்தது உறவினர்களுடைய நீதி, சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்குது, அந்த நீதியில் நம்ம போகக்கூடாது. அடுத்தது நியாயப்பிரமாண நீதின்னு ஒன்று இருக்குது, நியாயப்பிரமாண நீதி. இப்படி பல நீதிகள் இந்த உலகத்தில் இருக்குது. நாம் எந்த நீதியிலே நடக்க வேண்டும் என்றால் அவருடைய நீதியிலே நடக்க வேண்டும். எல்லாரும் புரியுதா நான் சொல்றது? யாருடைய நீதியில் நடக்க வேண்டும்? பொதுவாக பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கருத்து வேறுபாடு வர்றது என்னன்னா, இந்த விஷயத்தில் தான் வரும். ஜனங்கள் அவங்க நீதியை எங்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் யார் நீதியை பேசுவோம்? தேவ நீதியை பேசுவோம். கிளாஷ் ஆகும். அவங்க பார்க்கும்போது அவங்க சைடு சரியாக தான் இருக்கும். பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க. அதில் என்ன பிரச்சனைங்கிறத கடந்த வாரம் தான் ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு எனக்கு. அது என்னன்னா, அவங்க பேசுனது ரைட்டு தான், அது அவங்க நீதி. அவங்க பேசுனது ரைட்டு தான், அது அவங்க குடும்ப நீதி. ஆனால் இப்போ இந்த செய்தி நம்ம எங்கே கொண்டு வரப்போகுதுன்னா, நம்ம எல்லா நீதியிலிருந்து தேவனுடைய நீதிக்கு நம்மை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா, ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. அப்போ தேவ நீதியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் பேசுறது சுயநீதி. சுயநீதியை குறித்து பார்க்கும்போது உபாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. இப்போ நான் புரியுதா? என் பார்வைக்கு சரியானதை நான் செய்யக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் சிக்கலுக்கு காரணம் என்ன? சில தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் சிலருக்கு உதவி செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் என்னவென்றால் தன் பார்வைக்கு சரியானபடி வாழ்ந்த வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம பார்வையில் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய பார்வையில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லி ஜெபம்னுங்க. தேவனுடைய பார்வையில் வாழும் கிருபை எனக்கு வேண்டும், தேவனுடைய பார்வையில் வாழும் கிருபை எனக்கு வேண்டும். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய ஐஸ் ஓப்பனிங் ஆகும், ஒரு கண் திறக்கப்படும், உங்களுடைய லெவல் அப்படியே மாறும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே உயர்த்தக்கூடிய வலிமை இந்த வார்த்தைக்கு உண்டு. இன்றைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை ஒரு யூட்டர்ன் ஆயிரும். அப்படி புரட்டி போட்டது போல் உங்கள் வாழ்க்கை மேன்மைக்குள்ளே வந்துடும். இன்னைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ காரணம் என்ன? நமக்கு நாமே ஒரு நீதியை வைத்து கொண்டு அதிலே வாழ்வதை நிறுத்திவிட்டு தேவ நீதிக்குள் வாழ வேண்டும். நியாயாதிபதிகள் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி போனானா. ராஜா இல்லை, அவர்களை சரிப்படுத்த ஒரு நபர் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரர்களை கர்த்தர் எதற்கு வைத்திருக்கிறார்? இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது உங்க எல்லாரையும் தேவ நீதிக்குள் கொண்டு வரதான் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். இங்கே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நம்ம பார்வைக்கு சரியானதை செய்யாம எஜமானின் பார்வைக்கு சரியானதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. யோபு 32:1 சொல்லப்பட்டிருக்கு, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால். யார் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால்? யோபு பார்வைக்கு சரியா இருந்திருக்கிறான்.
இன்னைக்கு சில நேரம் நம்ம ரொம்ப யோபு மாதிரி நியாயம் நீதி பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் அது வேண்டாம். இன்னைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. என் சுய நீதி ஒன்றுமில்லை. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க. என் சுய நீதி ஒன்றுமில்லை. என் சுய நீதி ஒன்றுமில்லை. என் சுய நீதியை நான் இனி பேச மாட்டேன். ஸ்தோத்திரம். 3 காரியம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 26:5 மூடன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். மூடன் தன் பார்வைக்கு எப்படி நினைக்கிறானா, ஏய் நான் தான் ரைட்டு, ஆனா மற்றவங்க பார்வையிலோ தேவனுடைய பார்வையிலோ அவன் சரியில்லைன்னு தெரியும். சில நேரம் இந்த மாதிரி மாட்டிக்கிடக்கூடாது. மூடன் தன் பார்வைக்கு ஞானி போல நம்ம இருக்கக்கூடாது. 2வது நீதிமொழிகள் 26:16 வாசிக்கும் போது சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். சோம்பேறி எப்படி இருக்கிறா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. நான் ரொம்ப கரெக்டுமா. நான் சில ஆண்கள் மத்தியிலும் பழகியிருக்கிறேன், சகோதரர்கள் மத்தியில் பழகியிருக்கிறேன், சகோதரிகள் மத்தியில் பழகியிருக்கிறேன். இந்த பிரச்சனை மனிதர்கள் மத்தியில் இருக்குது. இது உலகளாவிய பிரச்சனை. ஆனால் இதற்கு உலகளாவிய தெளிவு தேவை. இதற்கு உலகளாவிய விடுதலை தேவை. சோம்பேறி தன் பார்வைக்கு எப்படி தான் இருக்கிறானா, ரொம்ப ஞானி, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப ரைட்டு. இன்னைக்கு இந்த வார்த்தை என்ன தெளிவுபடுத்துதுன்னா, அப்பா அது ஓ நீதிப்பா, நீ தேவனுடைய நீதியை தேடினா தான் உனக்கு இவைகள் கூட கொடுக்கப்படும். இனி இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது ஏன் நீதியில் வாழ்ந்தேன், இதுவரைக்கும் பேசினது ஏன் நீதியில் பேசினேன், இதுவரைக்கும் நான் சாதித்ததெல்லாம் ஏன் நீதியில் சாதித்தேன், இன்னைக்கு நான் ஏன் நீதியை விட்டு விடுகிறேன், நான் தேவ நீதிக்கு வருகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் திரும்புதல் வேணும். இந்த வார்த்தையை சொல்லுகிற எனக்கும் ஒரு மனம் திரும்புதல் வேணும். நான் இனி என் சுய நீதியில் வாழாமல் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அவருடைய நீதியில் நான் வாழ்வேன். நீதிமொழிகள் 28:11 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். ஐஸ்வர்யவானை பார்த்து கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, ஏழை சொல்லு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏழையன் சொல்லு அம்பலத்தில் ஏறாதுமா. ஐஸ்வர்யவான் சொல்லுவான், ஏய் நான் சொன்னாதான் ரைட், அண்ணாச்சி சொல்லிட்டாரு. பை நிறைய பணம் இருந்தால் சொல்லு வேலிவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுவும் சுயநீதி தான். மூடன் பார்வைக்கு சரியா தெரிகிறதும் சுயநீதி தான். சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமா தெரிவதும் சுயநீதி தான். ஐஸ்வர்யவான் அவன் தன் பார்வைக்கு ஞானவானா தெரிகிறதும் சுயநீதியில தான் இதெல்லாம் தெரியுது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சுயநீதியிலே வாழாமல் தேவ நீதியிலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நான் சரின்னு சாதித்ததும் நான் சரின்னு சொன்னதும் இன்னைக்கு தவறு என்பதை எதுக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் தேவ நீதி. அல்லேலூயா. தேவ நீதிக்கு முன்பாக வந்தா தான் நம்ம நீதி மாறும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ தேவனுடைய நீதியை தேடு, அவருடைய நீதியை தேடு. அப்பந்தான் உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம்லாம் அது உனக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படும். இட் வில் ஆடட். இது உனக்கு கூட கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கைக்குள்ள மனம் திரும்புதல் வரும்போது ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆட் பண்ணுவார். உங்களுக்குள்ள ஆட் பண்ணப்படும், எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும், அதிகமாக கொடுக்கப்படும், அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அதிகமாக கர்த்தர் கொடுக்கிறார். சப்பாத்தி கொடுங்க, ஸ்பெஷல் தோசை கொடுங்கன்னு சொன்னால் அவன் வெறும் தோசையை கையில் கொடுத்து அனுப்ப மாட்டான். அவன் அதுக்கு வேண்டிய கலர் கலரான சட்னி, சாம்பார் பல கேரி பேக்கில் போட்டு தான் கொடுத்து விட்றான். எத்தனை பேக்கேஜ் பாருங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதம்லாம் ஒரு பேக்கேஜ் தான். யாரெல்லாம் அவருடைய நீதியில் வாழ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பஞ்சமே இருக்காது. அதற்கு என்ன செய்யணும்? சுய நீதியை விடணும், தேவ நீதியில் வாழ பழக வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. நம்ம எல்லாருக்கும் பழக்கமான விஷயம் பரிசேயனுடைய ஜெபம். பரிசேயன் ஜெபம் பண்றான், 3 காரியத்தை முக்கியப்படுத்துகிறான். தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறேன். என்ன செய்யறான்? சிலர்லாம் தசமபாகம் கொடுக்குங்கன்னே இங்கே வருவாங்க. ஒரு சகோதரி தூரத்தில் வேலை பார்க்குது. 1 மாதம் வர முடியலன்னா 2 மாதம், சில 2 மாதம் வரல 3 மாதம். தாய் சபை, வளர்த்த சபை, என்னை ஆளாக்கின சபைன்னு சொல்லி ஓடி வரும். நான் தசமபாகம் கொடுக்குறேன். 2வது 2 தடவை உபவாசம் பண்ணுறேன். 3வது அங்கே இருக்கான் பாருங்க ஒருத்தன் ஆயக்காரன், அங்கே உட்காந்துருக்கான் பாரு ஒருத்தன், அவன் ஜெபத்துக்கே வரமாட்டான். அவன் இரவு ஜெபத்தில் வந்து தூங்குவான், முக்காடு போட்டுக்கிட்டே தூங்குவான், கண்ணாடிக்குள்ளே தூங்குவான். இப்படி இந்த மாதிரிலாம் தூங்குற மாதிரி நான் கிடையாது. ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும். இவன் ஜெபம்லாம் எதை வெளிப்படுத்தினது? சுயநீதியை வெளிப்படுத்தினது. சுயநீதி தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா?
சுய நீதியிலிருந்து தேவ நீதிக்கு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ அவன் தன்னை பற்றி பெருசாக சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த நீதியெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய நீதியில் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. சுய நீதியிலே வாழ்ந்து வாழ்க்கை போயிடக்கூடாது. சிலர் வாழ்க்கை 50 வருஷம் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சுய நீதியை விட்டுட்டு மீதம் இருக்கிற கொஞ்ச காலமாவது தேவ நீதியில் முழுசாக வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியணும். அதுக்கு தான் மெதுவாக சொல்கிறேன். எல்லாரும் எந்த நீதிக்குள்ளே வந்துடணும்? இந்த வார்த்தையை கேட்குற வாலிப பிள்ளைகள், பாக்கியவான்கள், புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிற எல்லாரும். ஏன்னா நீங்கள் அதிகமாக வாழ்நாள் முழுதும் இந்த இடத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை இப்பொழுதே திருப்பும். இதுவரைக்கும் நான் சுய நீதியிலே வாழ்ந்ததுக்காக வருந்துகிறேன் என்று சொல்லி தேவ நீதிக்குள் வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏன் அப்படி வாழக்கூடாது? சுய நீதியில ஏசாயா 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நம்ம சொல்றோம்ல, நான் தசம பாகங்களை செலுத்துகிறேன், நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், அந்த ஆயக்காரனை போல் இல்லை. இந்த நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதான்? அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்கிற இந்த நீதி. அதனால இந்த நீதியில வாழாமல் தேவனுடைய நீதியில் வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்முடைய நீதியில் வாழும் வரை அது அழுக்குக்குள் வாழ்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய நீதியில் வாழும் வரை கந்தைக்குள் வாழுகிறோம் என்று அர்த்தம். நம்முடைய நீதியில் வாழும் வரை உதிர்ந்த வாழ்க்கை தான். இனி நான் என்னுடைய நீதியிலே நான் வாழ மாட்டேன், என் தேவனுடைய நீதியிலே வாழ்வேன் என்ற அர்ப்பணம் நமக்கு வரணும். உங்கள் வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு அப்புறம் நம்ம நடக்கை மாறணும், நம்முடைய செயல்கள் மாறணும். அறிந்தோ அறியாமலோ நம்ம ரத்தத்திலே ஊறி போயிருக்கிற டிஎன்ஏலேருந்து வந்திருக்கிற அந்த சுயநீதியின் தன்மைகள் மாறி தேவ நீதியிலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என் ஆவியிலே ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என்னுடைய மரபணுவிலே ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என் சுயநீதியிலே வாழாதபடி தேவ நீதியிலே வாழ எனக்கு கிருபை தருவீராக. ரோமர் 10:3 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். தேவ நீதியை அறியவில்லை, அவர்கள் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். சிலர் சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அது எங்கேயாவது ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காலை இழந்திருக்கலாம். இந்த மாதிரி சாதிக்கிற தன்மைகள்லாம் மாறி சுய நீதியில வாழாமல் தேவ நீதியில வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடைமுறையில் இருக்கோம். எல்லாருமே ஃபேமிலிக்குள்ளே தானே வந்திருக்கோம். யாரும் வானத்திலேருந்து பொத்துன்னு வரலையே. குடும்பத்துக்குள்ளே சில பிள்ளைகளுக்கு அது வரும், நமக்குள்ள அது மறைஞ்சு இருக்கும். தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். எல்லாரும் புரியுதா? எதை நிலை நிறுத்த பார்க்கறதுனால எதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா? சுய நீதியை நிலைநிறுத்த பார்க்கறதுனால. எத்தனை பேர் உங்க வீட்டில் ஸ்ட்ராங்கா சுய நீதியை நிலைப்படுத்தி வச்சிருக்கீங்க? சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. ஏன் தேவ நீதிக்கு கீழ்ப்படல? ஏன் நீதின்னு ஒன்று இருக்கு, அதான் ஸ்ட்ராங். புரியுதா? ஏன் நீதியை நான் நிலைநிறுத்துவேன். இன்னைக்கு நம்ம நீதியை நிலைநிறுத்தாம தேவ நீதியிலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம்ணுமா? அந்த கிருபையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. ஏன் நீதியில நான் வாழ மாட்டேன், உங்க நீதியில வாழ விரும்புகிறேன். கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக. ஆமென். சுய நீதியில நான் வாழக்கூடாது, தேவ நீதியில வாழணும். இப்போ நான் தேவ நீதியை பத்தி பேச போறோம். தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்து அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் பாருங்க. மத்தேயு 3:15 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்போ இங்க சுயநீதி தேவ நீதின்னு பிரிச்சு பார்ப்போம். இயேசு நினைச்சிருக்கலாம், நான் தேவனுடைய குமாரன், எனக்கு ஞான ஸ்நானம் தேவையில்லை. சுயநீதியா இருந்தா ஞான ஸ்நானம் இயேசுவுக்கு தேவையில்லை. யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் உமக்கு எப்படி ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும்? அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த தேவ நீதியில வாழ நாம் பழக வேண்டும். தேவ நீதியில வாழ்றதுனா என்ன? இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு அந்த பிரமாணத்தின்படி வந்துட்டு. இயேசு அங்க தனித்து காண்பிக்கல, தன்னை ஒரு வித்தியாசமான ஆளா காண்பிக்கல.
ஸ்தோத்திரம். அவர் எல்லாரை போல வந்து அவரும் ஞானஸ்நானம் எடுத்தார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தேவ பிரமாணத்தின்படி, தேவ ஒழுங்கின்படி, தேவ சட்டத்திட்டத்தின்படி தேவனை கனம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ நீதிக்குள் எல்லாரும் வந்துடணும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் சுய நீதியில் வாழ வேண்டாம், உங்கள் குடும்ப நீதியில் வாழ வேண்டாம், உலக நீதியிலே வாழ வேண்டாம். தேவன் வைத்திருக்கிற நீதியிலே வாழுங்கள். அந்த நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் சில குறைபாடுகள், சரி அதே நேரத்தில் ஏதாவது கொடுப்பார்னு சொல்லி தேட வேண்டாம். தேவன் இதை சொல்லி இருக்கிறபடியால் நான் இதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமனங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எப்படி இருந்திருக்கிறாங்க? தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குற்றமற்றவர்களாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக நடக்கணும்னா கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியமனங்கள் அவைகளின்படி நடக்கும்போது. நியமனம்னா என்ன? கர்த்தர் எனக்கு எதை நியமித்திருக்கிறாரோ, கர்த்தர் எனக்கு நியமித்தபடி நான் நடப்பேன். ரெபெக்காளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நியமித்த ஸ்திரீ அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இந்த போதகரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க உள்ள ஊழிய அமைப்புகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த நியமத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருப்பார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். இந்த சபையில லீடர்ஸா கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். பாடல் குழுவினரா கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். சண்டே ஸ்கூல் ஆசிரியர், கேர்சல் லீடர்ஸ், வேலைகளை கவனிக்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய நியமத்தின்படி நடக்கும்போது தேவனுக்கு முன் நீதிமான்களாய் நடப்போம். தேவனுடைய நீதியிலே நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்போ நம்ம பரிசோதித்து பார்க்கணும், கர்த்தர் என்னை நியமித்த நியமத்திலிருந்து நான் விலகி இருக்கிறேனா? எல்லாரும் யோசித்து பார்க்கணும். உங்களுக்கு நீ என்ன நியமித்தார்? உங்கள் நியமத்தில் இருக்கிறீர்களா? உங்களுக்கென்று தேவன் நியமித்ததில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் நீங்களா உங்களுக்கு ஒன்றை நியமித்தீர்களா? நீங்களே உங்களுக்கு ஒன்றை நியமிப்பது சுயநீதி, கர்த்தர் நியமிப்பதில் நடப்பது தேவநீதி. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நியமித்ததில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்த நியமங்களின்படி நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 71ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அல்லேலூயா. பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளை இடுகிறார்னா, அவருக்கு முன்பாக நீதியோடு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நோவா நீதியை பிரசங்கித்தார். நோவா நீதியை பிரசங்கித்ததுனால உலகம் அநீதியால் நிறைந்திருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆனால் நோவா நீதியை பிரசங்கித்தார். நீதிமானா இருந்தான். தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்ததுனால அவன் காக்கப்பட்டான். இன்றைக்கும் நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நீதி உடையவர்களாய், தேவனுடைய நீதிக்கு உரியவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மையும் காப்பார். நோவாவை காத்தது போல நம்மை காப்பார், உங்களை காப்பார், உங்கள் குடும்பத்தை காப்பார். யாருடைய நீதியில் வாழ வேண்டும்? தேவனுடைய நீதியில். தேவனுடைய நீதியிலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபமுமா எல்லாரும் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடு. முற்றிலும் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்க சத்தத்தை காணிக்கையா செலுத்தணும்ல, உங்களையே காணிக்கையா கொடுக்கணும். உங்களை கர்த்தருக்காக கொடுக்கணுமே, உங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்க நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லி ஜெபமுமா. அல்லேலூயா. தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் நீதியிலே நான் இனி வாழ மாட்டேன்,
என் தேவனுக்காக நான் வாழ்வேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன், தேவனுடைய நீதியிலே நான் வாழ்வேன். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்க நீதியில வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தேவ நீதியை தேட கிருபை செய்வீராக. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் என்று, தேவனுடைய நீதியை தேடுங்கள் என்று. அப்படியே உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center, Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.